அதிபத்த நாயனார். விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்திற்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் தம்முடைய திருத்தொண்ட தொகையிலே இந்த நாயனாரை பதிவு செஞ்சிருக்கார். இந்த நாயனார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர் சமுதாயத்தில் பிறந்த ஒரு அற்புதமான நாயனார். இந்த நாயனார் பிறந்தது முதலாகவே சிவபக்தி மீது அதீத காதல் கொண்டு தான் பிடிக்கக்கூடிய மீன்களில் முதல் மீனை சிவனுக்கு சிவார்ப்பணம் செய்து விடுவார். அது எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் அந்த முதல் மீனை சிவனுக்காக சிவார்ப்பணம் செய்துவிட்டு அடுத்தபடியாக தம்முடைய தொழிலை செய்யக்கூடிய ஒரு நாயனார். இப்படியே பல நாட்கள் செய்து கொண்டே வரார். இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தவர் தான். இப்படி பல நாட்கள் செஞ்சுக்கிட்டே வந்தவருக்கு சிவபெருமான் தம்முடைய திருவிளையாடல் மூலம் ஏதாவது ஒன்று செய்து இவரை ஆட்கொள்ள வேண்டும்னு சொல்லி நினைக்கிறார். அதனால என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல தினமும் வலை வீசுறாரு. ஒரே ஒரு மீன் தான் அவருக்கு கிடைக்கும். இப்படி பல நாட்கள் இது நடக்குது. போவாரு, கடற்கரையில போய் வலை வீசுவாரு. வலையில ஒரு மீன் தான் சிக்கும். உடனே அதை எடுத்து சிவார்ப்பணம் செஞ்சிருவாரு. இப்படி பல நாட்கள் ஒரு மீன் மட்டுமே கிடைத்த காரணத்தினால இவர்கிட்ட இருந்த செல்வம் எல்லாம் வறுமையா மாறிடுச்சு. ஏன்னா பிடிச்ச மீன் ஒண்ணு, அதையும் ஆத்துல விட்டா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் குறைதான் ஆரம்பிக்கும். இப்படியே பல நாள் செஞ்சு வந்த பிறகு வீட்டுல வறுமை என்னும் பதம் தந்துன்னு சேக்கிலார் சொல்வது போல வறுமைங்கிற பதம் வீட்டுல வந்துருது. அப்ப ஒரு நாள் கடலுக்கு போறாரு. கடல்ல வலை வீசுறாரு. ரொம்ப நேரமா மீன் பிடிபடாம ஒரு மீன் பிடிபட்டிருக்கு. அந்த மீன் எப்படி இருக்குதுன்னா, பவளங்களும் ரத்தினங்களும் இழைக்கப்பட்ட தங்க மீனா கிடைக்குது. ஆனா ஒரே ஒரு மீன் தான் கிடைக்குது. அதை எடுத்த உடனே அந்த மீனவர் சமுதாயத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, இந்த ஒரு மீனை வைத்து கொண்டு உன்னுடைய பரம்பரை மொத்தமும் வாழ்ந்துடலாம். அப்படி ஒரு செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா கிடைத்த அந்த மீனையும் சிவனுக்காக சிவார்ப்பணம் செய்துவிட்டு கரையேறுகிறார் இந்த அதிபத்த நாயனார். அப்படி சிவார்ப்பணம் செய்கிற போது வான வீதியிலே எம்பெருமான் காட்சி தந்து இவரை ஆட்கொண்டுகிறார். அப்ப இவருக்கு கிடைத்த அந்த ஒரு மீனையும் சிவார்ப்பணம் செய்த காரணத்தினாலேயே இவர் நாயன்மார்களுடைய வரிசையிலே ஒரு நாயன்மாராக ஆக்கி கொடுத்திருக்கிறார். இந்த நாயன்மாருடைய குரு பூஜை ஆவணி மாதம் ஆயில நட்சத்திரத்தன்றைக்கு வருகிறது. இன்றைக்கும் ஆவணி மாதம் ஆயில நட்சத்திரத்தன்றைக்கு நாகப்பட்டினத்தில் இந்த நாயனாருடைய விழாவை கொண்டாடும் விதமாக அந்த கடற்கரையிலே ஒரு மீனை விடுவதும், கடற்கரையின் முன்பாக எம்பெருமான் ரிஷபவானத்தில் காட்சி தரக்கூடிய அந்த நிகழ்வு இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. நன்றி.